Taste the Daily. அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த திமுக, தாவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான மாற்றுக் கட்சியினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய செவ்வந்தி இல்லத்தில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த திமுக, தமிழக வெற்றிக் கழகம், உழவர் உழைப்பாளர் கட்சி, கொங்கு நாடு தேசிய கட்சி, மக்கள் நீதி மையம், அம்மா முன்னேற்ற கழகம் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தங்கள் இணைத்துக் கொண்டனர். உழவர் உழைப்பாளர் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் VN மகுடேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் தங்களை கழகத்திலே இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் போது ஈரோடு மாவட்ட கழக பொறுப்பு மாவட்ட கட்சியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் AK செல்வராஜ், அதே போல முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன், கோபிச்செட்டிப்பாளையம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பிரபு, சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தார்கள். ஈரோடு மாவட்ட மக்களுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவில் இருந்திருக்கக்கூடிய அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். கழகத்தில் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழகத்துடைய துண்டை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். குறிப்பாக கட்சியில் மக்கள் மலர் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். அனைவரோடும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குழுப்படம் எடுத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.